அகீப் ஆன்லைன் தமிழ் பயான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. தங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு இளைஞர்களே அல்லாஹ்வின் தொடர்பு. அருமையானவர்களே, இன்றைக்கு தொழக்கூடியவர்களில் பள்ளிவாசலிலே அதிகமான வயோதிபர்களை பார்க்க முடிகிறது. ஆனால் இளைஞர்களை பார்க்க முடிவதில்லை. அந்த இளைஞர்களுக்கு அல்லாஹுதான் நம்மை வழிநடத்துகிறான் என்கிற எல்லா விஷயங்களும் தெரியும். ஆனால் அவர்களை தடுக்கக்கூடிய காரணம், நாம் நினைத்ததெல்லாம் நடந்துவிடும், நாம் அல்லாஹுவை இப்போதைக்கு அணுக தேவையில்லை என்பது போன்று, அல்லது அவனுக்கு இளைஞர்களுக்கு கஷ்டம் ஏற்படுகிற பொழுது அந்நேரத்தில் அல்லாஹுவை தொட்டு அவனிடத்திலே மண்டியிட்டு நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு எண்ணமும் இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த நிலை மாற வேண்டும். இளைஞர்களைத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவோடு இணைத்து வைத்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு ஆகட்டும், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஆகட்டும், அலி ரலியல்லாஹு ஆகட்டும், உமர் ரலியல்லாஹு ஆகட்டும், உஸ்மான் ரலியல்லாஹு ஆகட்டும், இப்படிப்பட்ட பெரும் பெரும் சஹாபாக்கள் உயர்ந்து வந்தார்கள் என்றால் அவர்களுடைய அந்த வாலிபத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபியோடு அவர்கள் ஆக்கி கொண்டார்கள். அல்லாஹுவை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். அதற்கு அடுத்ததாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த இரண்டு சிந்தனைகள் அவர்களுடைய மனதிலே ஏற்பட்டதன் காரணமாக சஹாபாக்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அவர்கள் உயர்ந்து விட்டார்கள். அஸ்ஹாபி கன்னுஜூம், இந்த இளைஞர்கள், இந்த சஹாபாக்களை, நீங்கள் என்னுடைய சஹாபாக்களை பின்பற்றுங்கள். ஃபபிஐஹிம் இக்ததைதும் இஹ்ததைதும், அவர்களை யாரை வேண்டுமானாலும் பின்பற்றுங்கள், அதை கொண்டு நீங்கள் நேர்வழி அடைவீர்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சான்று கொடுத்தது இளைஞர்களை பார்த்து. அஸ்ஹாபி கன்னுஜூம், அவர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சர்டிபிகேட் கொடுக்கிறார்கள். அருமையானவர்களே, இளைஞர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹுவை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா, அல்லாஹ்வுக்கென்று திருநாமங்கள் இருக்கிறது, அந்த பெயரை கொண்டு ஃபதுஊஹு பிஹா, அதை கொண்டு அந்த அல்லாஹ்வை அழைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். நாம் அந்த இளைஞராக இருக்கிற அந்த நேரத்திலே, வாலிபராக இருக்கக்கூடிய அந்த சமயத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால், அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை திசை மாறி எப்படி போகும் என்று யாரும் சொல்ல முடியாது. நாம் இளைஞனாக இருக்கிற பொழுது அல்லாஹ்வை அணுகிவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மிக அழகானதாக, அற்புதமானதாக, பலருக்கு வழிகாட்டக்கூடியதாக ஆகிவிடும். நாம் திருந்து விட்டால், மனிதர்கள் என்றால் பாவம் செய்யக்கூடியவர்கள், ஆனால் அதிலே சிறந்தவர்கள் அல் ஹத்தாவுன அத்தௌவாபுன, தௌபா செய்யக்கூடியவர்கள். நாம் இளைஞர்கள், நம்முடைய மனது அல்லாஹ்விடத்தில் போய் சேர்வது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. திருக்குர்ஆன் ஷரீஃபிலே யூசுப் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்களுடைய வரலாற்றுக்கு அல்லாஹ் ஒரு பெயர் கொடுத்தான், அஹ்ஸனல் கஸஸ், அழகிய வரலாறு. காரணம், அவர்கள் வாலிபத்தை பாதுகாத்தார்கள். கியாமத்து வரையிலும் வாலிபர்கள் அத்துணை பேர்களும் அவர்களை புகழும்படியாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். அருமையானவர்கள், நம்முடைய அந்த அல்லாஹ்வினுடைய தொடர்பு எப்படி இருக்க வேண்டும்? ஆணித்தரமாக இருக்க வேண்டும். நம் இரத்தத்தோடு அது ஊடுருவி இருக்க வேண்டும். ஒரு சிறு குழந்தை
ஃப்ளைட்ல போகும் பொழுது அறிவிப்பு வருது, எல்லாரும் பெல்ட்டை மாட்டுங்க, நம்ம கொஞ்சம் ஆபத்தான ஒரு நிலையில கட்டத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுகிற பொழுது அத்தனை பேர்களும் ரொம்ப பயந்து பெல்ட் எல்லாம் மாட்டிட்டு பெரியவங்க எல்லாம் பயந்து போயிருக்காங்க. அப்போ ஒரு ஒரு சிறு குழந்தை மட்டும் சொல்லிச்சு, எனக்கு எந்த கவலையும் இல்லை. பக்கத்தில் இருப்பவர் கேட்டார், என்ன கவலை இல்லையா, ஒழுங்கா பெல்ட்டை போடு, நீ அசட்டுத்தனமா இருக்காத, என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது என்று சொல்லுகிற பொழுது அந்த குழந்தை சொன்னது, எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு இந்த ஏரோப்ளைனை ஓட்டக்கூடியவங்களே எங்க அத்தா தான், எனக்கு நம்பிக்கை இருக்கு, எங்க அத்தா என்னை எப்பவும் கைவிட மாட்டாங்க, எங்க அத்தா என்னை எப்படியும் காப்பாத்திருவார். இன்னும் ஒரு ஆழமான நம்பிக்கை, இந்த நம்பிக்கை நம் அல்லாஹ்விடத்திலே வர வேண்டும். என்னுடைய இறைவன் என்னை கைவிட மாட்டான். இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்பதை முஸ்லிம்களாகிய இளைஞர்களாகிய நாம் வழங்க வேண்டும். அருமையானவர்களே, அல்லாஹ் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. அல்லாஹ்வை நாம் நினைத்து போற்றி புகழ வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுக்கு திருப்தி. அன்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், இன்னல்லாஹ லயர்தா அனில் அப்தி, நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஒரு அடியானை திருப்தி அடைந்து கொள்கிறான். ஐயகுலல் அகல, அவர் உணவை சாப்பிட்டார், ஃபயஹ்மதஹு அலைஹா, அதற்காக வேண்டி அவர் அல்லாஹ்வை புகழ்ந்தார். அவு யஷ்ரப ஷர்பத, ஒரு குடிபானத்தை குடித்தார், ஃபயஹ்மதஹு அலைஹா, அதற்காக வேண்டி அல்லாஹ்வை புகழ்ந்து அவர் வாழ்கிறார். அப்படி வாழ்கிற அந்த வாழ்க்கை அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி, இன்னல்லாஹ லயர்தா, அல்லாஹ் திருப்தி அடைந்து கொள்கிறான் அந்த அடியானை என்று கண்மணி முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இந்த இடத்திலே நாம் சிந்திக்க வேண்டும். நம்ம எந்த இபாதத்தையும் செய்யல, நம்ம வயிற்றுக்கு நம்ம சாப்பிட்டோம். அங்கே செய்த ஒரு இபாதத் அல்லாஹ்வை புகழ்வது. அந்த புகழ்கிற அந்த வார்த்தை அவனுக்கு பிடித்து விடும். அருமையானவர்களே, அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகிற அல்ஹம்து சூராவிலே அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் இறைவனுக்கு என்றுதான் அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்தி காட்டுகின்றான். அருமையானவர்கள், அந்த இறைவனை நம்முடைய இளைஞனாக இருக்கிற பொழுது, வாலிபராக இருக்கிற பொழுது நாமும் சரி நம்மோடு இருப்பவர்களையும் அந்த நிலைக்கு ஆளாக்க வேண்டும். நம்ம தண்ணீர் குடிச்சோம், நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அல்ஹம்துலில்லான்னு சத்தம் போட்டு சொல்லணும். சொல்லும் பொழுது நம்மோடு இருப்பவர்களும் அல்லாஹ்வை புகழக்கூடிய ஒரு நசீப் கிடைக்கிறது. அருமையானவர்கள், இந்த அல்லாஹினுடைய தொடர்பை நாம் துண்டித்தோம் என்று சொன்னால் என்ன நடக்கும்? அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான். அவன் நமக்காக வேண்டிய உதவி செய்வதற்கு நம்மை அவன் விடரின் எறும்புக்கு பக்கத்தில் இருந்து நம்மை பார்த்து நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அருமையானவர்களே, நாம் செய்கிற அந்த செயல், அல்லாஹ்வை நாம் மறக்கிற பொழுது, தொழாமல் இருக்கிற பொழுது, அல்லாஹ் விட்டு தூரமாகிற பொழுது நம்மை விட்டும் மலக்குமார்கள் தூரமாகி விடுவார்கள். நம்முடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டு விடுகிறது. ஒரு ஏரோப்ளைன் செல்கிறது என்று சொன்னால் அதனுடைய முழு கான்டாக்ட் கீழே இருக்கவங்கள்ட்ட அந்த தொடர்பு, கம்ப்யூட்டர்ல அவங்க தொடர்பு கொண்டே இருப்பாங்க. இந்த விஷயமா இருக்குது, இந்த இடத்துல பனிமூட்டமா இருக்குது, இந்த இடத்த நம்ம சரியா பார்த்துக்கணும், இந்த இடத்துல மேகமூட்டமா இருக்குது, இந்த இடத்துல இடையில வேற ஃபிளைட் குறுக்கிடுது என்பதையெல்லாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அது சொல்லவில்லை என்று சொன்னால் நம்மெல்லாம் ஃபிளைட்ல போறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இதுதான் சாதாரணமா சொல்றதா இருந்தா, நம்ம செல்லுல அன்னைக்கு நெட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இளைஞன் அதனால தாங்கவே முடியாது. நெட்டு இல்லைன்னா அப்படி துடிதுடிச்சு போயிடுவான். அதை கொண்டுதான் நிறைய செல்போன் கம்பெனிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்கள், நம்முடைய அல்லாஹ்வை நாம்
விட்டு இருப்பது என்பது தோல்விக்கு நாமே தயாராகி கொண்டிருக்கிறோம். நமக்கு கிடைக்க வேண்டிய அற்புதமான அல்லாஹினுடைய அருள்களை விட்டு நாம் தூரமாகி விடுகிறோம். அல்லாஹ் சொல்லுவான் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே, கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வை அல்லதீனும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், பயபக்தியாக தொழக்கூடியவர்கள் என்று முதல் வார்த்தையை அல்லாஹ் சொல்லுகின்றான். அதனுடைய முதல் ஷர்த்து, முதல் கண்டிஷன், நம்ம ஒரு வேலைக்கு சேர்றோம் அப்படின்னா அதுக்கு சில கண்டிஷன் போடுவாங்க. அதுக்கு நிபந்தனைக்கு உட்பட்டா நீ உள்ள, இல்லைன்னா வெளியே. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதீன யர்தூனல் ஃபிர்தௌஸ், அவர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே வாரிசாக்கப்பட்டு அங்கே நிரந்தரமாக இருப்பார்கள். ஹும் ஃபியா காலிதுன், நிரந்தரமாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட அழியாத ஒரு சொர்க்கத்திற்கு முதல் தகுதி தொழுகை. இந்த இளைஞர்கள் நினைக்கக்கூடிய ஒரு நினைப்பு, நம்முடைய இளமையிலே இறைவன் தேவையில்லையா? யோசித்து பாருங்க. நம்ம அல்லாஹ்வை மறந்து விட்டு தூரமாயி அந்த பாவத்திலே இருக்கிற பொழுது நம்முடைய மனதிலே நிம்மதி கிடைக்கிறது என்று ஒரு வாலிபரால் சொல்ல முடியுமா? அந்த வாலிபம் எல்லாம் போய் கொஞ்சம் 40 வயசு, ஒரு 60 வயசு, 50 வயசு ஆகும் பொழுது, ஆஹா என் இளமையெல்லாம் நான் பாழாக்கிட்டேன், இந்த குர்ஆனை ஓத தெரியாமையே இத்தனை நாளா வாழ்ந்துட்டேன், இந்த தொழுகையை விட்டு நான் பாராமுகமா. நிறைய பேருக்கு இந்த இப்படி ஒரு எண்ணம். 40 வயசுக்கு அப்புறம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு அப்புறமா வந்து அல்லாஹ் தொழுதா போதும். அப்ப 40 வயசுக்கு முன்னாடி நாம் தொழக்கூடிய அந்த தொழுகை இல்லையா? நம்முடைய இறைவன் நமக்கு உதவி செய்ய வேண்டியது இல்லையா? அல்லாஹ் காப்பாற்றுவான். அருமையானவர்களே, நாம் அல்லாஹ்வை ரொம்ப, அவனை எந்த அளவுக்கு நாம் சங்கைப்படுத்த வேண்டுமோ, சஹாபாக்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே சேர்த்து விட்டார்கள். இளைஞர்களுக்கு வெற்றி என்பது 2 வெற்றி. ஒன்று, நம்முடைய மனதை கட்டுப்படுத்தி நாம் எந்த நல்லதை செய்ய விரும்புகிறோமோ, ஒரு கெட்டது அப்படின்னு எண்ணும் பொழுது ஒரு செல்லு கிடைக்குது, ஒரு வண்டி கிடைக்குது, தேவையான எல்லா உதவிகளும் கிடைக்கும் பொழுது, நாம் ஒரு நல்லதை நினைக்கிற பொழுது, 4 பேருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிற பொழுது, சஹாபாக்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனதை கட்டுப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். நீங்கள் எங்கு சென்றாலும் சரி இந்த தீனை எடுத்து வையுங்கள், பல மக்களை ஹிதாயத் ஆவதற்கு நீங்க உதவியாக இருங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சுட்டாங்க. இன்னைக்கு அனுப்பி வைக்கலன்னா எந்த அரபி நாட்டை தவிர வேறு எந்த நாட்டிலும் இஸ்லாம் பரவி இருக்காது. அனுப்பப்பட்டவர் 1000 பேர்கள் வாலிபர்கள் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். 2வது வெற்றி, அல்லாஹ்வை மண்டியிட்டு தொழுவது, மன்னாதி மன்னனான அந்த அல்லாஹ்வுக்கு முன்னால் மண்டியிடுவது. அருமையானவர்களே, சுபுகு தொழுகையில அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கான். இன்னைக்கு அந்த சுபுகு தொழுகை இளைஞர்களை காணவில்லை. வயசானவங்க கூட வந்துடுறாங்க, குளிர் ஒத்துக்காது, பனி ஒத்துக்காது, அவங்க வந்துடுறாங்க. இவன் தூங்குறதே 12 மணி, தூங்குறதே 3 மணி. தஹஜ்ஜத்துல எழுந்திருக்கக்கூடிய அந்த மக்களுடைய நிலையும் இவன் தூங்குற நேரமும் ஒன்னா இருக்கு. நிறைய திருடர்கள் வருத்தப்படுறாங்களாம். டேய், நீங்கெல்லாம் 3 மணி வரைக்கும் முழிச்சுட்டே இருந்தா நாங்கெல்லாம் எப்படா திருடிட்டு போறது? அதனால இப்போ உள்ள திருடர்கள்லாம் 3 மணிக்கு மேலதான் வந்து திருடுறாங்க. அருமையானவரே, இந்த நிலையும் மாற வேண்டும். அல்லாஹும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிலையைத்தான் நமக்கு சொல்லி தந்தார்களா என்பதை நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். சஹாபாக்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வார்த்தெடுத்தார்கள் தெரியுமா? தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர்களாக ஆக்கினார்கள். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு போரிலே சென்றிருக்கிற பொழுது ஆள்கள் நிறைய தெரியணுங்கிறதுக்காக வேண்டி சொல்லுவாங்களாம், எல்லாரும் அல்லாஹு அக்பர் அப்படின்னு தக்பீர் சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் நடந்து போங்க. எதிரிகள் அந்த நேரத்துல பார்க்கும் பொழுது எப்படி தோணும் அப்படின்னா, நிறைய ஆட்கள் வந்து இறங்குற மாதிரி தோணும். அவங்களுக்கு ஒரு பயம் வரும், அதை வச்சே நம்ம பாதி ஜெயிச்சிடலாம். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் போர் குணத்திலே ரொம்ப சிறந்தவர்கள். பார்த்தீர்களா
அப்போ சஹாபாக்கள் தஹஜ்ஜத் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். நம்ம ஃபஜ்ர் தொழுகையே இன்றைக்கு இல்லை. சஹாபாக்கள் இரவு வணக்கம் செய்யக்கூடியவர்களா இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல வந்து சஹாபாக்கள் ஒரு கூட்டம் வந்து வீட்டில் வந்து கேட்பாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, வீட்டில் என்ன வணக்கம் செய்கிறாங்க. அவங்க தொழுவுறாங்க, தூங்குறாங்க. நிறைய நேரம் நின்று தொழுவாங்க. அப்படியா, நான் இனிமே தூங்கவே மாட்டேன், தொழுதுட்டே தான் இருப்பேன். நான் கல்யாணமே முடிக்க மாட்டேன், அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் தான் இருப்பேன். இப்படியெல்லாம் சஹாபாக்கள் சொல்லுகிற பொழுது அதை கேள்விப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நான் இரவு வணக்கத்தில் நீண்ட நெடிய நேரம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 ஜுசுகள் என்றால் கிட்டத்தட்ட 150 பக்கங்கள் ஓதி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். அப்படி தொழவும் நான் செய்வேன், அதே நேரத்தில் தூங்கவும் செய்வேன். ஒரு நாள் நான் நின்று நிறைய நேரம் தொழுவேன், ஒரு நாள் நம்முடைய ஹக்கை நிறைவேற்றணும்னு சொல்லி தூங்கவும் செய்வேன். அந்த இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. நீங்க எல்லா நேரத்தையும் இரவு வணக்கம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது, தூங்கவும் செய்யணும். அப்புறம் அல்லாஹ் சொன்னா, தஹஜ்ஜத் தொழுங்க யா ரசூலல்லாஹ், அஸா இன் யபஅஸக ரப்புக மகாம மஹ்மூதா, அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த மகாம மஹ்மூதா என்கிற உயர்ந்த அந்தஸ்து தருவான் என்று அல்லாஹ் தஹஜ்ஜத் தொழுவ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்னார். அருமையானவர்களே, நம்ம ஃபர்து தொழுகையிலேயே ரொம்ப பின்தங்கி போயிருக்கிறோம். ஸ்கூலுக்கு போனா தொழுகை இல்லை, காலேஜ் போனா தொழுகை இல்லை. ஏன்? அந்த நேரம் முடிஞ்ச பிறகு எத்தனை நேரங்கள் நம்முடைய கையில இருக்கிறது. இந்த நிலை நீடித்தால் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி பரக்கத் பெறுவது? தொழாதவர்களுடைய பார்வையில் பரக்கத்து இல்லை என்று இறை நேசர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். தொழாதவங்களுடைய பார்வையிலே பரக்கத்து இல்லைன்னா, தொழுகை இல்லாம அல்லாஹ்வை விட்டும் தூரமாகிற அந்த நேரம், அல்லாஹ் விட்டு தூரமாகிற அந்த நேரத்தை விட்டு நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்கள், மறுமையிலே அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கு கேட்பான். தொழுகைக்கென்று சிராத்த முஸ்தகீம் பாலத்துல ஒரு கேட் இருக்கு. தொழுதவங்க மட்டும்தான் அதை தாண்டி போக முடியும். தொழவே இல்லைன்னா எந்த முகத்தை கொண்டு அல்லாஹ்வை பார்க்க முடியும்? எந்த தைரியத்தில் நாம் அதை கடக்க முடியும்? சிராத்த முஸ்தகீம் பாலத்துல நம்ம செய்த அந்த இபாதத் ஒரு ஒளியாக நம்மோடு இருக்கும். அந்த இபாதத்தை கொண்டு நம்ம அதை விட்டோம் தாண்டி போவோம். சிலர்கள் குதிரை வேகத்திலே போவார்கள் என்று வருகிறது, மின்னல் வேகத்திலே போவார்கள் என்று வருகிறது. அருமையானவர்களே, இளைஞர்களே, சிந்தித்து பாருங்கள். நாம் அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வை கையில் எடுத்தோம் என்றால் அகிலமும் நம் காலுக்கு முன்னால் வந்துவிடும். அந்த அல்லாஹ்வை விட்டு தூரமாகிவிட்டோம் என்று சொன்னால் நிதி பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, நம்முடைய குடும்ப பிரச்சனை, நம்முடைய வாழ்க்கை பிரச்சனை என்று நமக்கான எல்லா வாழ்க்கையும் கேள்விக்குறியாக்கப்பட்டுவிடும். அல்லாஹ் காப்பாற்றி தந்தருள் புரிவானாக. தொழுது உயர்ந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து சொர்க்கம் போகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. கண்மணி ஹத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜிலே எப்படி தொழுகையை நமக்கு வாங்கி தந்தார்களோ அதே போன்று நாம் நம்முடைய தொழுகையிலே பேணுதல் மிக்கவர்களாக இருந்து சொர்க்கத்தில் முதல் ஸ்தானத்திலே இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.